இந்த காலை வேளையிலே இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. காலையிலே உம்மை தேடுவர்களுக்கு கண்டறிகிறார்கள் தகப்பனே. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. காலை நேரம் என்ப ஜப தியானமே, காலை நேரம் என்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அவரை தேடி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜப தியானமே. தகப்பனே, இந்த நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களில் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னீர்கள் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. வர இருக்கிற சகோதர சகோதரிகளை நீர் அழைத்து வருவதற்காக நன்றி அப்பா. நீர் இங்கு எங்களை அழைத்து வராமல் எங்களால் வர முடியாது தகப்பனே. நீர் எங்களை அழைத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்திலே நம்முடைய கிருபையின் கரம் தொடரட்டும் தகப்பனே. எங்கள் தேசம் முழுவதும் இருக்கிற விசுவாச குடும்பத்தார்களை நீர் ஆசீர்வதித்து சமாதானத்தை அருள்வதற்காக நன்றி அப்பா. விசேஷமாக இந்த ஜப கூடாரத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி அப்பா. உம்முடைய வலது கரம் பராக்கிரம் செய்வதற்காக நன்றி அப்பா. உங்களது ஆசீர்வதிக்கும் இரு கரங்களும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்வதற்காக நன்றி அப்பா. நடத்துங்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தோப்படே. ஸ்தாபகர்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை இந்த இடத்தில் காண செய்வதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் அதிசயங்களை காண செய்வதற்காக நன்றி அப்பா. இந்த ஊழியத்தின் பாதையில் நீர் அதிசயங்களை காண செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. இந்த நாளில் தகப்பனே, எங்கள் தேசம் எங்கே இருக்கிற விவசாய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க செய்ய தகப்பனே. உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. அவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. மற்ற இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள், நினைவு நாள் கொண்டாடுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களிலிருந்து ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோமாப்பா. மற்றும் தேவையான வரங்களை பரத்திலிருந்து வழங்குங்கப்பா. இப்படிய இன்றைய நாளிலும் தகப்பனே, இந்த ஜப வேலை, துதி வேலை, செய்தி வேலை இப்படிய கரம் தொடரட்டுமாப்பா. ஒவ்வொரு வேலையிலும் நீர் மகிமைப்படுங்கப்பா. நான் முன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்ல தகப்பனே. நீர் மகிமைப்படுவதற்காக நன்றியாப்பா. இந்த தவக்காலங்களிலே இந்த அதிகாலை கூடுகையை நீர் ஆஸ்வதிப்பதற்காக நன்றியாப்பா. இந்த தவக்காலங்களிலே நீர் பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நமக்கு துதிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறவாப்பா. இந்த கூடுகையை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே உண்டாவதாக. இந்த 15ஆம் நாள் தவக்காலத்தின் அதிகாலையிலே தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ராஜாவின் பிரசன்னத்தில் நாம் அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது ஒரு விலையேற பெற்ற தருணம். ஆமென். அதை நம்ம மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால் நம்ம எப்படி நம்ம மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒரு புத்தாடை உடுத்தி நம்முடைய ட்ரெஸ்ஸிங்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ பிரசன்னத்தில் வரும்போது கூட நான் மகிழ்ச்சியோடு ஆமாம் ஆயத்தத்தோட தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். ஏன்னா நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை பார்க்க போகிறோம். அவருடைய முகத்தை தரிசிக்க போகிறோம். ஆமாம், அவரோடு இருக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆடையை நாம் உடுத்தி வருவோம். ஆமென் சொல்லுங்கள். நான் இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸிங் கோடு அதை நான் சொல்லலை. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்முடைய ஆயத்தம்
அல்லேலூயா. நம் ஆண்டவரோடு இருக்க போகிற அந்த தருணம் அது ஒரு வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. அந்த காலைவெளியிலே அப்படி இந்த உபவாச நாட்களில் ஆசையோடு வருகிற அந்த ஏக்கத்தோடு வருகிற அந்த தாகத்தை அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி சொல். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு நன்றி பலி. எல் ஷடாய் என்னும் நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்னும் நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். கைத்தட்டி பாடும். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே. ஆமென். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர். நீங்க சொல்லுங்க. சர்வ வல்லவர் நித்தியமானவர். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே. நீங்க பாடுங்க. எல் ஷடாய் அவர் வந்திருக்கிறார். யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கலாம். தேவரில் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர். யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கலாம். தேவரில் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ வல்லவர் நித்தியமானவர். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். கைத்தட்டி வாய் திறந்து. எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் ஆமென். மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஒருவர் மேலாத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் ஆமென். செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் எழுந்து கைத்தட்டி. அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார்.
யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கலாம். தேவரி ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர், யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கலாம். தேவரின் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் தட்டி சொல்லுங்க. சர்வ வல்லவர் நித்தியமான காலங்களில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சர்வ வல்லவராய் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னார். இந்த காலங்களில் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை 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 அக்கினி 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 அக்கினி. யார் உம்மை மகிமைப்படுத்தினால் மகிமைப்படுத்தாவிட்டால் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்காக மரிக்கும்படி நம்முடைய குமாரனை அனுப்பினார். வல்லமையுள்ள தேவன், 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 சகலத்தையும் செய்ய வல்லவராய் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. நீர் அசைவாடு 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 அசைவாடு, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவர். ஆண்டவரே, ஆபிரகாம் பிள்ளை இல்லாதிருந்த பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை வெளிப்படுத்தினீரே. ஆண்டவரே, சாராளுடைய கற்பம் செத்து போன பின்பு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தி கற்பம் செத்து போனவருடைய சரீரத்தில் ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட்டு ஒரு ஈசாக்கை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதித்தீரே. இந்த காலை வேளையிலும் முடிந்து போன ஆண்டவரை, இல்லாமல் போன, துவண்டு போன ஆண்டவரை, மறக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை செய்வீராக. தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எத்தனை நன்மைகள் செய்தீரையா, இதற்கென்று நன்றி சொல் துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். கரங்களை உயர்த்தி நீங்க ஜீவனோடு இருப்பது ஆமென் சொல்ல நன்றி சொல்லுவோம் என்றார். ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, ஓராயிரம் ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா. ஓரபஷதரபலரகம் துரபலரஷதரப துரபகதரபனரகபரிபதரப, நீரின்றி வாழ்வேது இறைவா. நன்றி. நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீங்க சொல்லுங்க. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் ஆமென், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் ஆமென். உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உம் துணையின்றி. துணையின்றி எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில்? நன்றி அப்பா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது
இறைவா நன்றின்னு சொல்லுவோமா? கர உயர்த்தி இதயத்தின் ஆழத்தில் நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது. நீங்க இல்லாம நான் இல்லப்பா, நீங்க இல்லாம என் வாழ்க்கை இல்லை, நீங்க இல்லாம என் குடும்பம் இல்லை, நீங்க இல்லாம இந்த ஆசீர்வாதம் இல்லை, நீங்க இல்லாம ரட்சிப்பு இல்லை, நீங்க இல்லாம நித்திய ஜீவன் இல்லை. நீர் என் ஆண்டவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் கடவுள், என் தேவன், என் ரட்சகர், நான் நம்பி இருக்கிறவர், நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் துருகம். இந்த காலைவெளியில் நம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி. அல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கரங்களை உயர்த்தி. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நீங்க சொல்ல முடியுமா? ஆசையுடன் கரம் உயர்த்தி ஒரு லைன் அர்ப்பணிப்போடு. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. இந்த காலை ஊழியங்களை அர்ப்பணிக்கிறோம். நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்களை விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன். நாங்கள் சாவாமல் இருப்பது உம்முடைய செய்களை விவரிப்பதற்காக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. இந்த நாள் வரை நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. 15ஆம் நாள் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்த நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மத்திலே சகோதரர் கிருபைராஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும். அவர் ஒரு சில சூழ்நிலை நிமித்தம் அவங்க கோவில்பட்டி சென்றதுனால இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி தேவன் இன்றைக்கு எனக்கு கிருபை செய்தபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நான் கடந்த முறை பேசும் பொழுது உடன்படிக்கை, எது உடன்படிக்கை என்று சொல்லி, உடன்படிக்கையில் ஆண்டவர் முதல்ல ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை குறித்து சொன்னேன். அதுக்கப்புறம் உடன்படிக்கை ஆண்டவர் செய்து இஸ்ரவேல் ஜனங்களோட ஓய்வு நாள், அது உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை. அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இது உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் என்பதை அறியும்படிக்கு இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற இந்த ஓய்வு நாள் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி ஆண்டவர் அதை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார். பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்து, அது ஒரு அடையாளம் என்பதை குறித்து கடைசியாக நம்ம தியானித்து, இன்றைக்கும் கூட இன்னொரு அடையாளத்தை வேதத்தில் நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும்போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அங்கே ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆபிரகாமை அழைத்தார். அதற்கு பின்பதாக ஆபிரகாமோடு 15ஆம் அதிகாரத்திலே ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உனக்கு பின்வரும் ஜனத்துக்கும் இந்த தேசத்தை நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று 430 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமையாக இருப்பார்கள். அதற்கு பின்பதாக அவர்களை என்ன செய்வேன், அங்கிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு அழைத்து வந்து அந்த தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் அங்கே ஒரு உடன்படிக்கை செய்தார்.
பின்பு அதாவது ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை நான் உருவாக்குவேன்னு சொல்கிறார். ஆனாலும் ஆபிரகாம் அந்த காரியத்தில் உறுதியாக இருந்தால் கூட சாராள் மூலமாக 16ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் நடக்கிறது. ஆகார் என்ற அடிமை பெண்ணோடு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க, இஸ்மவேலை பெற்றெடுக்க சாராள் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அதற்கு பின்பதாக ஆண்டவர் ஆபிரகாமோடு தன்னுடைய உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கையா, அதாவது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு உடன்படிக்கை அங்கே ஏற்படுத்துகிறார். அதில் தான் சொல்கிறாரு ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம், அங்கே 17ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி நான் உன்னை என்ன செய்வேன், திரளாய். நீ ஏன் ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்க? நீ மாம்ச ரீதியாக செயல்பட வேணாம். உனக்கு ஆகார் மூலமாக வந்தது உன்னுடைய தலைமுறை அல்ல, இது உன்னுடைய மாமிசம். ஆனால் நான் உன்னை பேர் சொல்லி உன்னை அழைத்து வந்திருக்கிறேன், கானான் தேசத்துக்கு அழைத்து போவேன். நான் உன் மூலமாக ஒரு சந்ததியை எழும்பி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். 17ஆம் அதிகாரம் 2வது வசனம், 4வது வசனத்தை படிங்க. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், உன்னை பெருக பண்ணுவேன்றாரு. திரளான ஜாதிகளுக்கு நான் உன்னை என்ன செய்வேன். அப்புறம் சொல்கிறாரு, உன் பேர் இனி ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் என்று. அதாவது ஆபிரகாம்னா உயர்ந்த, ராம்னா உயர்ந்த. இப்போது ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான மனிதர்களின் தகப்பனாக நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், மாற்றப் போகிறேன் என்று அந்த ஆண்டவர் உன் சந்ததி மூலமாக ஆசீர்வதிப்பேன்றதுக்கு இத்தனை காரியத்தை ஆபிரகாமோடு ஆண்டவர் சொல்லி அவரோடு ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறத இந்த பகுதியில் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த 17ஆம் அதிகாரம் மறுபடியும் 6வது வசனத்தில் படிங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி, மறுபடியும் ஆண்டவர் சொல்லார், உன்னை பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென் சொல்லுங்க. உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் வருவார்கள். ஆமென். பாருங்க, உன்னுடைய சந்ததியில் பின்னாடி ராஜாக்கள் தோன்றுவார்கள். இதெல்லாம் ஆபிரகாமோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. இங்கே நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறார். கீழே படிச்சிங்கன்னா, தலைமுறையாக உனக்கு மாத்திரமல்ல உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை தலைமுறையாக நான் ஏற்படுத்துகிறேன். கீழே 9வது வசனம், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்படி ஆண்டவர் ஒரு நித்திய உடன்படிக்கையை ஆபிரகாமோடு பேசி இதெல்லாம் நான் செய்வேன் என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். ஏற்கனவே இவர் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நமக்கு நடக்கலையே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி சாராளுடைய சொல் கேட்டு ஆகாரோடு இணைந்து ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்த பின்பதாக ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை இங்கே பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே, ஆண்டவர் குறித்திருந்த நாளிலே, ஆண்டவர் திட்டத்தின்படியே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் குறித்த நாளில் ஆண்டவர் திட்டத்தின்படியே ஒரு ஈசாக்கை பெற செய்தார். ஆமென் சொல்லுங்க. சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று. ஆபிரகாமுக்கு வயது எவ்வளவு? 100 வயதாயிற்று. இப்போ சரீரம் செத்து போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, தன் உடன்படிக்கை நினைப்பதில்லை. அதாவது நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவர், உடன்படிக்கை நினைத்தருளுகிறவர், உடன்படிக்கையை காக்கிறவர், உடன்படிக்கையின்படி செய்கிறவர், உடன்படிக்கையை முறிக்காதவர், உடன்படிக்கையை மீறாத ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே செய்து முடித்தார். ஒரு ஈசாக்கை கொடுத்தார். ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். அல்லேலூயா. இதை நான் செய்து நான் உன் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பேன், நீ என் தேவன், என்னுடைய ஜனமாயிருப்பா என்று ஆண்டவர் சொன்னார். இதே பகுதியில் நீங்கள் படிங்களேன். ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் இதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி வருகிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 8ஆம் வசனத்தில் கடைசி பகுதி,
அவர்களுக்கு தேவனாய் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பாருங்க, நான் இந்த தேசத்தை நான் கொடுத்து நான் உன்னுடைய தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இது ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை. ஆனால் இந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, நீ உனக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இது உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இருக்கும் என்று சொன்னார். ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்கள், 11ஆம் வசனம் படிங்க. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஓய்வு நாள் ஒரு நித்திய உடன்படிக்கை. அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு என்னதான் இருக்குன்னு சொன்னார்? அடையாளமாக இருக்கும் என்று சொன்னார் லேவியராகமத்தில். நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதற்கு அது ஒரு அடையாளம். இன்றைக்கு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி, இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளமாக நீர் உனக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இது அடையாளமாக இருக்கும் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் இப்போது நீங்கள் கூட ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம், வாக்கு பண்ணியிருப்பார், சில வார்த்தைகளை சொல்லியிருப்பார். ஐயோ நடக்கலையே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாம்சத்தில் ஷார்ட்கட்டில் வேறு ஏதாவது வழியில் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தை நிச்சயமாக அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். மாம்ச பிரகாரமாக நீங்கள் சிந்திக்கக்கூடாது, மாம்சத்தின்படி யோசிக்கக்கூடாது. இப்போது இவங்க சாராளுடைய பேச்சை கேட்டு இங்கே ஒரு இஸ்மவேல் உண்டாயிட்டான். இப்படி நீங்கள் செய்து விடாதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கை நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், உங்களுக்கு சொன்னதை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நாம் மாம்சத்தில் என்ன செய்யக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. தேவனுடைய காலத்தில், தேவனுடைய நேரத்தில் அது அழகாக நம்மளை என்ன செய்யும்? சேரும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், எப்படியாவது இந்த வழியில் போய் அந்த அதிகாரியை பிடிச்சி எப்படியாவது இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது மாம்சத்தில் இந்த மாம்ச சிந்தை வேண்டாம். சில காரியங்கள் நம்ம முயற்சி பண்ணுவோம். இல்லை, தேவனுக்காக காத்துருங்க. அவருடைய நேரத்தில் தேவன் உங்களுக்கு சொல்லியவைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நான் மூலமாக உனக்கு ஒரு சந்ததியை உருவாக்கி உன்னை பெரிய திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்த வேண்டும் சொன்னவர் இந்த ஆபிரகாமுக்கு செய்து முடித்திருக்கிறார். உங்களுக்கும் செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. அதனால தான் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமாம், இந்த சர்வ வல்லமைனா சகலமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது போல உங்களுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுவார். அதில் வல்லமை மாத்திரமல்ல, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் அடங்கி இருக்கிறது. சர்வ வல்லமுள்ள எந்த அளவுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படும் அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பும் அதில் அடங்கியிருக்கு. அந்த அன்பை சேர்த்துத்தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்புக் கொடுத்து அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? நிச்சயமாக உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார். உடன்படிக்கை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அது நித்திய உடன்படிக்கை. இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு பழைய ஏற்பாட்டில் இப்போ விருத்த சேதனம் பண்ணுமா? சரி, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அதனால் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் விளக்கங்களை கொடுத்துருக்கிறார் பவுல். விருத்த சேதனமும் கிடையாது, விருத்த சேதனம் பண்ணினாலும் ஒன்றும் இல்லை, பண்ணலைனாலும் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால ஒரு புரோஜனமும் இராது என்று பவுல் சொல்லுகிறார். நான் வசனத்தை எடுத்து நிறையா காண்பிக்க முடியும், டைம்லால் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். கிறிஸ்து சிலுவையின் மரணம் அதனால் வீணாக இருக்குமேன்னு பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ புறஜாதிகள் முறைப்படி நடந்துக்கிட்டு எதுக்கு இப்படி செய்கிற அப்படின்னு பவுல் கடிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் விருத்த சேதனம் இப்பொழுது கிடையாது, விருத்த சேதனம் அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் எப்படி நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும்? புதிய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்திருக்கிறாரே, சிலுவை வீணாயிருக்குமே என்று பவுல் சொல்ல. இப்போ நாம் என்ன விருத்த சேதனம் பண்ணணும்?
எப்படி விருத்த சேதனம் பண்ணணும் அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அது நமக்கு நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்குது. அதனால தான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் பிலிப்பியர் நிருபம் அங்கே திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? இந்த வசனம் சொல்லுது. பைபிள் வசனத்தை பாருங்க. யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? பக்கத்தில் இருக்கிறவங்களை எழுப்பி இந்த வசனத்தை நல்லா பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், அந்த வசனம் சொல்லுது யார் மாம்சத்துக்குள்ளா, அதாவது மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல். நம்பர் 1, மாம்சத்தின் மேல் என்ன இருக்கக்கூடாது? நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள். ஆமென். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் என்ன செய்யணுமா? 3 காரியம். விருத்த சேதனம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு அடையாளமாக இருக்குது. நம்முடைய பாவங்களை கழுவி நம்ம சுத்திகரித்துட்டா அதுதான் இப்போ உடன்படிக்கையின் இரத்தம். இது உடன்படிக்கையின் இரத்தம். இதுவே உடன்படிக்கையின் இரத்தம். நாம் அவரோடு இணைவதற்கு இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை வச்சு தான் தேவன் நம்மை எல்லா நன்மையினால் நிரப்புகிறார், எல்லா பரிபூரணத்தால் நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதன் வழியாக எல்லா நன்மையும் நமக்கு வழங்குகிறார். இயேசுவின் நாமம் அவருடைய இரத்தத்தினால் நம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அதன் வழியாக எல்லா நன்மையும் நமக்கு பெற்று தருகிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால இங்கே வேத வசனம் சொல்லுகிறது நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மாம்சத்தின்படி நம்ம நம்பிக்கையார். மாம்சத்தில் நடக்கிற விருத்த சேதனம் கிடையாது. நம்ம ஆவியினால கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் மாம்சத்தில் ஒரு நம்பிக்கை வச்சுட்டார் சாராள் மேலே. சாராளுடைய சொல்ல கேட்டு ஆகார் மூலமாக ஒரு சந்ததி உருவாகவேன். பாருங்க, மாம்சத்தின்படி நடந்தது. மாம்சத்தின்படி நாம் நடவாதிருக்க வேண்டும் என்று இங்கே பிலிப்பியர்கள் நிருபத்துக்கு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இருதயத்தில் விருத்த சேதனம் வேண்டும் பண்ண வேண்டும் என்று எரேமியாவில் நம்ம படிக்கிறோம். எரேமியா 4:4 நீங்கள் படித்து பாருங்கள். இருதயத்தில் நம்ம விருத்த சேதனம் பண்ணி, ஏன்னா என் இருதயமே எல்லாம் எப்படி இருக்குது? எல்லா திருக்குள்ளதும் அங்கிருந்து புறப்பட்டு வருகிற எல்லாமே ஒன்று என்ன செய்யுமா? தீட்டுப்படுது. அப்போ இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க. எரேமியா 4:4. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல் எழும்பி அவிப்பா இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை என்ன செய்யுங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு அதனால தான் சொன்னார், விபச்சாரம் செய்தாதான் பாவம். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நீ ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே பாவம்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் நம் நினைவுகள் பரிசுத்தமாக இருக்குது, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்குது. எல்லா காவலோடும் நீ உன் இருதயத்தை என்ன செய்து கொள். அப்போ இருதயத்தை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த இருதயத்தில் பொல்லாதவைகள் புறப்படும், நம்மை தீட்டுப்படுத்தும். அதனால் இருதயத்தை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ளும்படி ஆண்டு. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது ஜெபம் பண்ணார், சுத்த இருதயத்தை. அல்லேலூயா. நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க. இந்த நாட்கள் நம்ம ஜெபிக்க விடுது, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. நம்ம இருதயத்தில், அதாவது இருதயத்தில் தோன்றுகிற நினைவுகள் கூட பரிசுத்தமாக இருக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திக்கிறது. இப்போ இருதயத்தில் தோன்றுகிற. அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். ஆமென் சொல்லுங்க. முதலாவது சிலர் சொல்கிறான், டாக்டர் கேஓ ஜான் அவங்க சொல்லுவாங்க, முதலாவது ஆண்டவருக்கு. அதனால் காலையில் கொஞ்ச நேரம் 5லேருந்து 6 மணி வரை 7 மணி வரை ஆண்டவர் கொடுக்குது. மீதியெல்லாம் சினிமா, உலகம், மாம்சம், இச்சை, என்ன இந்த உலகத்தில் இருக்கோ அதெல்லாம் தொடருது. இல்லை, முதல் நேரம் மட்டும் கிடையாது, முதலும் அவர் தான், முழுவதும் அவர் தான்.
ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, முதலும் அவர் தான், முழுவதும் அவர் தான். இது எப்போ திரும்புதோ அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். அல்லேலூயா. முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற இருதயம் தேவை. ஆமென் சொல்லுங்க. முழுவதுமாக, அதான் உடன்படிக்கை. ஆபிரகாம் முழுவதுமாக அர்ப்பணித்து காண்பிக்கிற போகிற தேசம் எதுன்னு தெரியாமல் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். இதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசம் நமக்கு தேவை. முழுவதுமாக கீழ்ப்படுகிற அனுபவம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், முழுவதுமாக கீழ்ப்படுகிறார். இதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா மாம்சத்தின் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை. மாம்சம்னு ஏனெனில் சொல்கிறார் பாருங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் மேலே சொல்கிறார் பாருங்க, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல். அப்போ மேலே மாம்சத்தை குறித்து சில காரியங்களை சொல்கிறார். 2ஆம் வசனத்தில் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எப்படி இருங்க? ஹல்லேலூயா, ஆமென். இவர்களுக்கு நீங்கள் நாய்கள் அப்படின்னு நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு சிந்தனையை எனக்குள்ள ஆவியானவர் தூண்டினார். நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போல நாய் என்ன செய்யும்? கக்கினதை அது தின்ன போகும். அப்படி யாராவது செய்வாங்களே? அதுபோல் பாவம் செய்கிற மனுஷன், பாவத்தை விட்டு வந்தவன் மறுபடியும் எங்கே போகக்கூடாது? பாவத்துக்கு போகக்கூடாது. அது மாம்சம் சொல்லும். நீங்கள் விட்டு வந்திருப்பீங்க, ஆவியினால் நடத்தப்படும்படி வந்திருப்பீங்க, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்திருப்பீங்க. ஆனால் பழைய பாவத்தை செய்ய சொல்லி உங்களுக்குள்ளே தூண்டும். நாயானது தான் கக்கினை தின்ன திரும்புவது போல. அன்பு தெய்வ பிள்ளைகளே, மாம்சத்தின்படி நடவாதபடி, நாம் பின்மாற்றம் அடைந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் பின்னோக்கி போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும், விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், அதான் எபிரேயரில் படிக்கிறோம், தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம். நம்முடைய உடன்படிக்கையின் நோக்கம் என்ன தெரியுமா? அவர் கடவுள், நான் அவருடைய ஜனம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அதுவல்ல. புதிய ஏற்பாட்டில் அவர் என் பிதா, நான் அவருடைய பிள்ளை. அவருடைய இரத்தத்தினால அவருடைய எனக்கு பிதாவாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் எனக்குள் வராதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். தகப்பனை விட்டு திரும்பி, தகப்பனை விட்டு தூர போனான் இளையகுமார். பன்றி திண்ட தவிட்டை திங்கிறது கூட அவனுக்கு என்ன இல்லை, கிடைக்கல பாருங்க. அப்போ என் தகப்பன் வீட்டில் எல்லாம் பூர்த்தியாக இருக்கிறத தேடி வந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, தகப்பன் வீடு நமக்கு பூர்த்தியான இடம், சம்பூர்ணமான இடம். இந்த மாம்சத்தின்படி செயல்படாதபடி இந்த காலைவெளியிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாரு? அவர் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. நாம் ஆவியினாலே தேவனுக்கு என்ன செய்யணுமா? ஆமாம், அல்லேலூயா. மாம்ச பலி இல்லை, அதுவல்ல தேவன். ஆவியினாலே கர்த்தரை தொழுது கொள்கிறவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக சும்மா பாட்டு மட்டும் பாடினா பார்த்தாது. உண்மையே நம்மளை அர்ப்பணிச்சு நம்ம ஒப்பு கொடுத்து, எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு போனாரோ, அர்ப்பணித்து போனாரோ, அது போல் ஒரு அர்ப்பணிப்பு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்கேற்ற பலி, நம்மையே ஒப்பு கொடுக்கிறது ஆராதனை. இந்த ஆராதனையில் தேவன் இறங்கி வருகிறார். ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறார். ஆராதனையில் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். ஆராதனையில் உங்களோடு கூட பேசுகிறார். எப்படி நாம் பலி செலுத்த வேண்டும்? ஆவிக்கேற்றபடி. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சும்மா ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் இல்லை, நம்மை அர்ப்பணித்து நறுங்குண்ட இருதயத்தோடு நாம் நம்முடைய தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதை தேவனுக்கு, அதுதான் விருத்த சேதனம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மூணாவது அங்கே சொல்கிறாரு, நான் மேன்மை பாராட்ட, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே. நான் எதுக்குள்ளே மேன்மை பாராட்டணுமா? இப்போ மேன்மை பாராட்டுதலை குறித்து அவர் சொல்கிறார் பாருங்க. நான் மேன்மை பாராட்டல என்ன வேணாலும் பேசலாம். எப்படி பேசலாம்? கீழே சொல்கிறார், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேலின் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், நான் எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன்.
நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? நான் பரிசை, நான் ஒரு நாள் சபையை துன்பப்படுத்தினேன், நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன், இதெல்லாம் சொல்கிறார். நான் மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. பவுல் ஒரு பெரிய பணக்காரர், படித்தவர், மேதை, ஞானி. அவர் சொல்கிறாரு, எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் மேன்மை பாராட்டுறேன். அல்லேலூயா. இதுதான் விருத்த சேதனம்னு சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால் நான் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன். கீழே படித்து பாருங்களேன், அதை அதான் சொல்கிறார் பாருங்கள். அது அந்த லைன் வரும்போது தான் இதை கீழே சொல்கிறார். 8ஆம் வசனம் படிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? சரி, நம்ம ஒரு ஆள் பேசினாலே பொறுக்க முடியல. ஒரு ஆள் உன்னை சொன்னால் சொல்லிட்டு போப்பா, இதை எடுத்துகிட்டு போ வச்சுக்க, நம்மளால் பொறுக்க முடியல. அவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் என்ன செய்தேன்? நஷ்டம். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன் என்று சொல்ல. அதுதான் விருத்த சேதனம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்காக நீதி செய்கிற ஆண்டவர், அவர் எனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு, என் தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு லாபமாய் தோன்றுது. கீழே படித்து பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று என்ன செய்தேனே? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள மேன்மை பாராட்டுறதுக்கு ஏதாவது இருக்கா? கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் மேன்மை பாராட்டுறதுக்கு இந்த பவுலை போல ஏதாவது இருக்கா? நான் எதையாவது விட்டுட்டு வந்திருக்கேனா? நான் எதையாவது பெறலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவரிடத்தில் போனால் ஏதாவது ஒன்று கிடைக்கும். இல்லை, எதையாவது விட்டுட்டு வந்தியா? அதான் மேன்மை பாராட்டுறது கிறிஸ்து இயேசுக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எதையாவது விட்டு வந்தீங்கன்னா 100 இம்மையிலும் மறுமையிலும் பெறலான்னு இயேசு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் மாம்சத்தின்படி சிந்தியாதபடி, மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டாதபடி கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் சொல்லு. சிலருடைய மாம்சத்தின் சிலருடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கிறதுன்னு பவுல் சொல்றார். அதில் பேசும்போது தான் சிலருடைய வயிறு, சிலருடைய தேவன் எது? வயிறு. கீழே சொல்கிறார் பாருங்கள். இதை நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மாம்சத்தின் மேன்மை பாராட்டுகளுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவருடைய தேவன் யாரு? நமக்கு தேவன் யாரு? சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அது இல்லாமல் சிலருக்கு தேவன் வேறு ஒன்றாக இருக்கிறது. உங்களுக்கு தேவன் எது? உங்களுக்கு தேவனாக இருப்பது எது? சில பொருளாக இருக்கலாம், சிலருக்கு டிவியாக இருக்கலாம், சிலருக்கு மொபைலாக இருக்கலாம், சிலருக்கு வயிறாக இருக்கலாம், சிலருக்கு சாப்பாடாக இருக்கலாம். இதுதான் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? தேவனாக இருக்கும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அவருக்காக நான் நஷ்டம் என்று விட்டேன். எனக்காக மரித்து எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அல்லேலூயா. ஆமென். அவர் என் கடவுள். எனக்காக மரிக்கும்படி தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பியிருக்கிறார். உடன்படிக்கையின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருந்து என்னை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவன் எதுவாக இருக்கிறது? உங்களுடைய தேவன் அவராக இருக்கிறாரா? சிலருக்கு ஆண்டவர் படக்காட்சி போல காமிப்பார். இது உனக்கு கடவுளாக இருக்கல, இது உனக்கு தேவனாக இருக்கல, இதை இன்னைக்கு அதை தூக்கி ஏறி. அல்லேலூயா. சிலருக்கு பொருளாசை, சிலருக்கு ட்ரெஸ்ஸு, சிலருக்கு விதவிதமான பொருட்கள், சிலருக்கு விதவிதமான வாகனங்கள், சிலருக்கு புது கார் வந்து அதை வாங்கணும், புது பைக் வந்து அதை வாங்கணும். இப்படி சிலருக்கு இந்த உலகத்தில் சில காரியங்களை வாங்குவது, சில பொருட்களை வாங்குவது, அதுதான் அவர்களுக்கு தேவனாக இருக்கிறது. நாம் அப்படி இராதபடி நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மை அர்ப்பணித்து அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம்னு விடுறவங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி விட வேணாம். ஏதாகிலும் ஒன்றை கிறிஸ்துவுக்காக நாம் அர்ப்பணித்து இந்த காலை வேளையை ஒப்பு கொடுப்போம். அப்படி எழுதுண்டு. அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தின்படி நம்பிக்கை வையாமல்
ஆவிக்கேற்ற பலி செலுத்தி கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த விருத்த சேதனம் அடையாளம். நாங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும். நான் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆபிரகாமுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களில் நிறைவேற்ற நீர் வல்லவர், போதுமானவர், அற்புதமானவர். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஆபிரகாமுக்கு செய்தது போல ஒரு அற்புதத்தை செய்து கனப்படுத்தும் அதிசயங்களை செய்வீராக. எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜப குறிப்பிற்கு கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும்படி ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யலாம் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டு ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆபிரகாமை போல அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு உதவி செய். பவுலை போல எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்ட உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.